வந்து ஈரான் வந்து ட்ரம்ப்பை வந்து தாக்குதலுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த விமானங்களுக்கு வந்து சாப்பாடு சப்ளை பண்ணுற மாதிரி கேட்ரிங் லாரி மூலமாக இன்னொரு ஃப்ளைட்டுக்கு வந்து திருப்பி போர்ட் ஆகியிருக்காரு. இப்போ ட்ரம்ப்பை தெரிச்சு ஓட விட்டுருக்காங்க பாருங்க. எச்ச பாத்திரம் ஏற்றிட்டு போகிற வண்டியில் ஏற்றிங்க. அதுதான் நீங்கள் கேட்ரிங்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க. சாப்பாடு ஏற்றிட்டு வர பழைய சோறு திருப்பி டப்பாவை கொண்டு போகிறோம். அதில் ஏறி ட்ரம்ப்பை ஓட விட்டுருக்காங்கன்னா பந்தயம் கட்டிப்பாங்க எங்களுக்குள்ள. இப்போ அவனை இறங்கி தெரிச்சு கேட்ரிங் வண்டியில் ஓட விடவா விட்டு பார்ப்போம். சார் இந்த மாதிரி பாம் அட்டாக் பின்னாடி அடிக்க போகிறேன், உடனே இறங்கி கொடுக்குறேன்னு ஒன்று கேட்ரிங் ஏறி இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி பெரிய அளவில் பந்தயம் கட்டிங்க. அப்போ நீங்கள் தான்டா சொன்னீங்க ஏர்ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக பிரிச்சிருவோம் போட்டுருந்தீங்களே. இப்போ அதிலே போயிருக்க வேண்டியது. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றையே அட்டாக் பண்ணுற அளவுக்கு ரெடார் செய்யும், ஷார்ப்பாக தாக்கக்கூடிய ஏவுகணையும் வச்சுக்கணும். அப்போ ஈரான் எவ்வளோ பெரிய ஆகும்? அப்போ நீ துபா கூட இதனால வந்து முஸ்தபா கமேனி வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கால் உடஞ்சிச்சின்னு சொன்னாங்க. மூஞ்சில் பெரிய இதெல்லாம் எங்கே போய் யாருன்னு சொன்னாங்க. பூரா அமெரிக்கன் இப்போ வீடியோவும் போட்டாரு வச்சுருந்தேன். ஏன்னா வெளியே சொன்னால் அசிங்கம். ட்ரம்ப்னால நம்பர் 1 இருந்த அமெரிக்கா இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிது. அமெரிக்க மக்களுக்கு தான் அவன் செட் பண்ணிட்டு இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்றை வந்து ஈரான் அடிச்சிருந்தாங்க. அங்கே வந்து ட்ரம்ப் இல்லை, இது தெரிஞ்சு முன்னாடியே தப்பிச்சிட்டாருன்னா நீ ஜெயிப்பான். ட்ரம்ப் வந்து என்ன ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்களோ இல்லையோ, இல்லை அவங்க செய்ய போகிறாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆர்மோஸ் வந்து திறக்கிறது தான் வந்து எங்களுக்கு முக்கியம். ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் இப்படி இறங்கி வந்திருக்காரு. பயந்தாங்க, மறந்து கொஞ்ச நாள் இந்த செப்டம்பர் மாதம் வந்து இஸ்ரேல் எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அது வரைக்கும் தான் ஆபத்து உலகத்தில். நெதன்யாஹு போட்டாருன்னா போலிங் வந்து 65% 70% எல்லாம் ஊரை விட்டு இருக்காங்க. பயந்து ஓடின மக்கள் 40 லட்சம் பேர் வெளியே இருக்காங்க. மீதி இருக்கிற வந்து மத வெறியர்கள் இருக்காங்க. லிக்விட் பார்ட்டியோடைய தொண்டர்கள் இருக்காங்க. அவனை மட்டும் ஓட்டு போட வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு ஜெயிக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய பிளான். தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு உமாபதி சார் அவர்கள். வணக்கம். 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 இந்த ஈரான் அமெரிக்கா போர் அது வந்து உலகத்தையும் திருப்பி போட்டுடுச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து வெடிச்சிருக்கு. அதாவது வந்து ட்ரம்ப் வந்து நேட்டோ மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு டர்க்கியிலேருந்து அமெரிக்கா போகும்போது போர்டான ஃப்ளைட்லேருந்து ஏறி இன்னொரு கேட்ரிங், அதாவது விமானங்களுக்கு வந்து சாப்பாடு சப்ளை பண்ணுற மாதிரி கேட்ரிங் லாரி மூலமாக இன்னொரு ஃப்ளைட்டுக்கு வந்து திருப்பி போர்ட் ஆகியிருக்காரு. இது வந்து ஈரான் வந்து ட்ரம்ப்பை வந்து தாக்குதலுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தாக்குதல் வந்து ட்ரம்ப் வந்து முறியடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பெரிய அமெரிக்கா ஊடகங்கள்லேருந்து இந்த மாதிரி செய்தி வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வாஷிங்டன் போஸ்ட்டில் போட்டாலே சந்தேகப்படணும். அமெரிக்காவிலேருந்து எந்த மேகசினில் அமெரிக்கா பற்றி இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டாங்கனால அது டுபாக்கூராக தான் இருக்குது. இவங்க செட்டப் செல்லப்பாக தான் எல்லாமே. ஜேம்ஸ் பாண்ட் டைப்பு அதான் அவங்களாம் அவங்கள சுரிஞ்சு விட்டுக்குவாங்க. இருக்கிறதுலேயே அமெரிக்காவை கேவலப்படுத்தின ஒரு ஈத்திர ஜனாதிபதி யாருன்னா, அமெரிக்கா வந்து இருந்த வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்காவை, நம்பர் 1 உலகத்தின் நம்பர் 1 இருந்த அமெரிக்காவை இந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி கொண்டு போன ஒரு அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேடு கேட்ட ட்ரம்ப் தான். இந்த ட்ரம்ப்புக்கும் நீங்கள் ஜால்ரா போடுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஆளாக இருப்பான் பார்த்துங்க. யார்? வாஷிங்டன் போஸ்ட்டோ டைமோ, அமெரிக்கன் டைமாக இருந்தாலும் சரி, நியூயார்க் டைம்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இத்து போனவங்க பூராமல் அவங்க ஜேர்னலிசமே பண்ண மாட்டாங்க. அமெரிக்கா அங்கே உள்ள அவன் போகிற அந்த ஆக்சிடென்ட்டு, துப்பாக்கி சூடு இதுதான் உண்மையாக இருக்குமே தவிர இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி ஃபுல்லாகவே அவங்க உட்காந்து செட்டப் செல்லப்பா டெஸ்கில் பார்க்குற வேலை. புரியுதா? இது ஏன்னா லோக்கலில் இங்கே என்ன ஸ்டேட் லெவலில் பார்ப்போன்னு எங்களுக்கு தெரியுங்க. ஸோ இவங்க பூராமே ஆகப்பெரும் டுபாக்கூர். ஏன்னா அவன் போட்டுட்டான்னா வாஷிங்டன் போஸ்ட்டில் போட்டான்னொன்னே ஷாக்காகி இவங்க போட்டுருவாங்க. இங்கே உள்ள ஈத்திர மீடியா இருக்குது, இங்கிலீஷ் மீடியா, அது போட்டோன்னே தமிழ் மீடியாவிலேருந்து கடைசி நிலைமையில் யூடியூப் வரைக்கும் வந்துடுது. ஏன்னா அமெரிக்காவில் வந்துடுச்சு அப்படின்னு. இது இப்போ அமெரிக்காவில் ஒரு செய்தி வாஷிங்டன் போஸ்ட்லேயோ நியூயார்க் டைம்லேயோ இல்லை இதுலேயோ வந்தது அப்படின்னா அது ரொம்ப ஆராய்ச்சி தான் போடவே கூடாது. அதனுடைய பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் இதை பற்றி உங்களுக்கு உதாரணம் வேணும்னா, புட்டினை பற்றி என்னென்னலாம் போட்டிருக்கான்னு பழைய ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷமாக புட்டினை பற்றி புட்டின் கை விளங்காமல் போச்சுங்க, புட்டின் செத்துட்டாருன்னு இருக்காங்க. இதே வாஷிங்டன் போஸ்ட்டில் கோமா ஸ்டேஜில் இருக்காருன்னு இருக்காங்க. புட்டின் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணார். அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும்போது ஒரு 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணார். அவங்க வந்து ஜிம்னாஸ்டிக்கோட டாப் கோல்டு மெடலிஸ்ட்டு. அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகிடுச்சு, அது போயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா புட்டின் வந்து கோமாவுக்கு போயிட்டார். இந்த அம்மா தான் எல்லாத்தையும் ரஷ்யாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு, அதுதான் உத்தரவுகளை போடுதுன்னெலாம் கிளப்பி விட்டாங்க. அந்த கேடு கேட்டவங்களோட பழைய செய்தி எடுத்து பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பல பேரை கொண்டிருக்காங்க, பல பேர் செத்துட்டாருன்றவாங்க. அவங்க ஆட்டம் வந்து 2-3 இடத்துல தான் ஆகாது. ஒன்று வந்து கொரியா, நார்த் கொரியா, இன்னொன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று வந்து சைனா.
இப்போ அந்த லிஸ்ட்டில் ஈரானும் சேர்ந்துருக்காங்களா? ஈரானும் சேர்ந்துருக்காங்க. இவங்களோட எல்லா டுபாக்கூர்த்தனமும் இதுதான். இந்த அறிவு கட்டவங்கிட்ட ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம்னா ஏர்ஃபோர்ஸ் ஒன்றது தான் அமெரிக்க அதிபருடைய ஃப்ளைட்டு. அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் இவங்க சொன்னதான் நமக்கு தெரியுமா? நம்ம எனக்கு ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் போய் ஏறி பார்த்துருக்கோமா? இல்லை இதை இவங்க போட்டு பில்டப் கொடுக்கறது தான். எப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராக்கெட் அடித்தாலும் அது சேதமாகாது. அதுக்கு மேலே ஏதாவது வந்தது அப்படின்னா ஒரு கேப்சூலாக அங்கேருந்து இவர் தப்பிச்சுவார். அதில் இருக்க ஸ்பெஷல் ரேடார்ஸ் வந்து உங்கள் தாக்க வரக்கூடிய எந்த இதுவாக இருந்தாலும் ஏவுகணையாக இருந்தாலும் காட்டி கொடுத்துரும். உடனடியாக அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்று கூடயே ஃபைட்டர் ஜெட்லாம் போய் அதை அழிச்சிடும். அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் இல்லாத வசதியே கிடையாது. அங்கேருந்து யாரை வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். அது சேட்டலைட் கணக்கெலாம் கிடையாது. அது போக என்னென்னா ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ராக்கெட்ஸ் இருக்கும். அதுவே போய் தாக்குதல் நடத்தலாம். அது வந்து ஒரு போர் விமானம் மாதிரி, பயணிகள் விமானம் தான், போர் விமானம் மாதிரியான ஒரு செட்டப்லாம் அதில் இருக்கும். ஆஹா ஓக இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு கிடையாதுன்னு இல்லை. இப்போ ட்ரம்ப்பை தெரிச்சு ஓட விட்டுருக்கேன் பாருங்கள். எச்ச பாத்திரம் ஏற்றிட்டு போகிற வண்டியில் ஏற்றிருக்கேன். அதுதான் நீங்கள் கேட்ரிங்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு? கேட்ரிங் வண்டின்னா என்ன? சாப்பாடு ஏற்றிட்டு வர பழைய திருப்பி டப்பாவை கொண்டு போய் போடுற ஒரு குப்பை வண்டி அது. அதில் ஏறி ட்ரம்ப்பை ஓட விட்டுருக்காங்கன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அப்போ நீங்கள் தான்டா சொன்னீங்க ஏர்ஃபோர்ஸ் ஒன்று பயங்கரமாக கிழிச்சு தொங்க போட்டுருந்தீங்கல்ல. இப்போ அதிலே போயிருக்க வேண்டியதானே. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றையே அட்டாக் பண்ணுற அளவுக்கு ரடார்ஸையும் ஷார்ப்பாக தாக்கக்கூடிய ஏவுகணையும் வச்சுக்கணும். அப்போ ஈரான் எவ்வளோ பெரிய ஆள்? அப்போ நீ டுபாக்கூடாப்பா, நீ டம்மி பீஸாப்பா, உன்னையோட ஈரான் பெரிய ஆளா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ பயத்தை காட்டிக்காம, மரண பயத்தை காட்டினாடா பரமான்னு அவங்க பாட்டுக்கு வீட்டில் இருந்திருப்பாங்க. யார் மொசபா கௌமனி ஒரு இடத்துல இருக்கார், அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்களாம் வந்து பேய் வருதுன்ற மாதிரி பயந்து ஐயோ நம்ம தாக்க போகிறாங்க எவனோ, அதாவது அந்த இதில் சொல்ல எவனோ இங்கே கூட்டத்தில் இருக்கவன் தாண்டா ஏதோ பண்ணி விட்டுருக்கான்ற மாதிரி இந்த இவே சொல்லுவாள்ல, எல்லாம் போன்னு துரத்துனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக கூட்டின கதையில் எனக்கு என்னமோ சிஏ வந்து ஒரு விளையாட்டு காட்டியிருப்பாங்க, பந்தயம் கட்டிப்பாங்க அவங்களுக்குள்ள. இப்போ அவனை இறங்கி தெரிச்சு கேட்ரிங் வண்டியில் ஓட விடவா அப்படின்ட்டு இருப்பாங்க. விட்டு பார்ப்போம் அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறான், எப்படி ஓடுறான் பாரு தெரிச்சு அப்படின்னு. சார் இந்த மாதிரி பாம் அட்டாக் பின்னாடி அடிக்க போகிறேன், உடனே இறங்கி விடுக்குறேன்னு ஒன்று கேட்ரிங் வண்டியில் ஏறி இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி பெரிய அளவில் பந்தயம் கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் இன்னும் இப்படியும் நடந்திருக்கலாம். சிஏஏல உள்ள உயரதிகளாக ரொம்ப தொல்லை பண்ணுறான், அவனை போட்டு இறங்கிட்டா கக்கூசில் ஒழிச்சு வைங்களா. சில பேர் அந்த இதில் நீங்கள் சுப்பிரமணியபுரம் படம் பார்த்தீங்க, தமிழ் படத்தில் வடிவேல் காமெடி தாங்க இவங்க சர்வதேசம். வெளியே போய் லாக் பண்ணோடனே அந்த ஆள் சாக்கடையில் பூந்து போகாமல் பாருங்க. இந்த வேலையை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, புரியுதா? இதெல்லாம் நம்ம தமிழ் படத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. எது இந்த மாதிரி சீன்லாம் அந்த ஆள் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான் என்னடான்னா பெரிய மனுஷன் நினச்சா, ஆமாம் இரும்பை போட்டுவிட்டு அவன் சாக்கடைக்குள்ளே பூந்து போவான் பாருங்க. இந்த மாதிரி ட்ரம்ப்பை பந்தயம் கட்டி ஏதோ பண்ணியிருக்காங்க. அங்கே சிஏஏலே பண்ணியிருப்பாங்க. இது பெரிய ஹைடெக்கில் ஹை லெவலில் போஸ்டிங்கில் ரொம்ப தொல்லை தாங்க முடியல. என்ன பண்ணான், கொஞ்சம் பதட்டப்பட்டு திருச்சி ஓட விடுவாங்க அன்னு ஓட விட்டுருப்பாங்க ட்ரம்ப்பை. இதுதான் நடந்திருக்குமே தவிர அமெரிக்க பாதுகாப்பை மீறிலாம் ஒன்றும் நடக்காது. அப்படிலாம் ஈரான் வந்து ஃப்ளைட்டை அடித்து என்ன ஆகும்னு ஈரானுக்கு தெரியும். ஒரு அமெரிக்க அதிபரை கொண்டுட்டோம்னா என்ன விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும்னு ஈரானுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் ஈரான் முட்டாள் கிடையாது. ஏன்னா ட்ரம்ப்பே கூட முதல்ல சொல்லியிருந்தாரு, ஈரானோட குறியில நான் தான் இருக்கேன், அந்த லிஸ்ட்டில் நான் தான் நம்பர் 1 இருக்கேன். அது அவனா சொல்லிக்கிறேங்க, நான் தான் இருக்கேன்னு. எந்த லிஸ்ட்லேயுமே எவனுமே கிடையாதுங்க, புரியுதா அவனுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் ட்ரம்ப் வந்து ஒரு காமெடியன், புரியுதா அவனுக்கு? அடி வாங்கினதில் வெளியே சொல்ல முடியாமல் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இப்போ நீ கொல்ல பார்த்தாங்க, அப்போ என்ன அப்படி இதில் எவ்வளோ பெரிய முட்டாள்கள் பாருங்கள். இந்த சர்வதேச மீடியாவும் இந்த இந்தியன் மீடியா அதை கேரி பண்ணுற முட்டாள்களை சொல்கிறேன் நான், ஜேர்னலிஸ்ட் முட்டாள்களை. ஏன்டா அவன் போட்டால் அப்படி போட்டுருவீங்களா? அது என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்க, அதை அனலைஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ ஏர்ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அட்டாக் பண்ணணும்னு ஈரான் முடிவு பண்ணிட்டான். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான், எல்லாம் அங்கே செட் பண்ணிட்டாங்க,
டைமிங் செட் பண்ணிட்டாங்க. இது டேக் ஆஃப் ஆனோடனே இது விரட்டி அடிக்க போகிறாங்க அப்படின்னு பிளான் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த முட்டா கூவைங்க சொல்கிற மாதிரி ட்ரம்ப்பு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இறங்கி தப்பிச்சிட்டான். இதில் லாரியில் ஏறி போயிட்டான்றீங்க. தப்பிச்சிட்டாப்புல ட்ரம்ப்பு ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்றீங்க. தப்பிச்சு இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி போனதுக்கப்புறம் அவன் ஏன் இந்த ஃப்ளைட்டை தாக்கலை? அப்போ ட்ரம்ப் தப்பிச்சு தான் அவன் கண்டுபிடிச்சிட்டானா? அப்போ இவன் ஜேம்ஸ் பாண்ட் கிடையாதுல்ல. புரியுதா இல்லையா? ஓகே, அதை விட வந்து ஒரு செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னை வந்து ஈரான் அடிச்சிருந்தாங்க, அங்கே வந்து ட்ரம்ப் இல்லை, இது தெரிஞ்சு முன்னாடியே தப்பிச்சிட்டாருன்னா நீ ஜேம்ஸ் பாண்டு. உனக்கு எவனோ பழி வாங்குறதுக்காக பாத்ரூமில் அடைச்சி போடணும், இல்லை வண்டியில் ஏறி ஓட விடணும்னு ஓட விட்டுருக்கான் ஊருக்காரனை. நீ எதுக்கு ஈரானை போய் சொல்கிற? இது அந்த கூமுட்டை முதவிங்க நியூஸாக போடுறான், அதை எவனும் கேட்காம இந்தியன் மீடியா எடுத்து போடுறான்றீங்க. எவ்வளோ பெரிய காமெடியன்ஸாக இருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியா மாதிரி 80% முட்டா பயலே எவனுமே கிடையாது. எல்லாமே டுபாக்கூர் தான். இதுக்கு எவனுமே பதில் சொல்ல மாட்டான். புரியுதா அவனுக்கு? கேட்டால் அமெரிக்கன் டைம் போட்டான் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு வார்த்தை போட்டுருவாங்க. சோர்ஸஸ் செட்டுன்னு போட்டான். அது வேணால் பொய்ன்னு அர்த்தம், முழு பொய் வேணா எழுதுறான்னு அர்த்தம். ஏன்னா நாங்கள் அதானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். 10 வருஷமாக இருந்தோம் எடிட்டர் அவர் சேனலில். அது சோர்ஸஸ் செட்டுன்னு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா அமெரிக்கன் டைம் இல்லைன்னா இதில் நியூயார்க் டைம்ஸு இல்லைன்னா எதையாவது ஒன்று கோடிட்டு காட்டுவாங்க. புரியுதா? இவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு லைன் சேர்த்து விட்டுருவாங்க. அப்போ நீ எதுக்கு அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ யார்? நீ எதுக்கு? நீ உன்னோட கருத்தை சொல்லணும்ல. நடந்த சம்பவத்தை சொல்கிற, இதை வதந்தியாக பரவிட்டு இருக்குன்னு சொல்லணும். இல்லைனா ஒரு ஸ்டோரி நீ போடணும், அதை பிரித்து மேஞ்சி இது இப்படி நடந்துருந்தா ஏன் இது இப்படி நடக்கலை, இது இப்படி நடந்ததுன்னா அப்போ ஏர்ஃபோர்ஸ் ஒன்று டுபாக்கூரா? ஈரான் ராக்கெட்டுக்கு தாக்கு பிடிக்காதா ஏர்ஃபோர்ஸ் ஒன்று? அவங்க ட்ரோன் தான் விடுறாங்க. சரி, ட்ரோனு. அப்போ ட்ரோன் விட்டால் அவன் ஃப்ளைட்டு அது வந்து என்னென்னா இப்போ போயிங் தான் இது ஏர்ஃபோர்ஸ். அது வந்து ஒரு 8000 கோடியிலேருந்து 9000 கோடி வரும். சாதாரண ஃப்ளைட்டும் 2000. இப்போ மோடிஜி வச்சுருக்க 4000 கோடி. அது புதுசு தான், டிசைன் பண்ணி பெயிண்ட் அடித்து கொடுத்தாங்க. 4000 கோடி. அதில் இப்போ ராக்கெட் கீக்கெட் எதுவுமே கிடையாது. தயிர் வடை இந்த இதுதான் இருக்கும், இந்த காளான் சூப்பு இதுதான் இருக்கும் மோடி ஜி வண்டியில். அவங்க வண்டியில் ராக்கெட்டு ஏவுகணையெல்லாம் வச்சுருக்கவனுக்கு இப்படி பதறி அடியில் ஓடி இருக்கான் அப்படின்னா புரியுதா? எல்லாமே தமிழ் படத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த சீனை இப்போ க்ரியேட் பண்ணுற அமெரிக்கன். சுப்பிரமணியபுரத்தில் அன்றைக்கே வந்து இந்த சீனை யார் வச்சிட்டா? சசிகுமார். அப்போ சசிகுமார் எவ்வளோ பெரிய அடிவாளியும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீ பூராமே உருட்டுவாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்களோ இல்லையோ, இல்லை அவங்க செய்ய போகிறாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஆர்மோஸ் வந்து திறக்கிறது தான் வந்து எங்களுக்கு முக்கியம் திறந்தானடா இருக்குங்க அப்படின்ற மாதிரி, அந்த ஒப்பந்தம் மட்டும் நிறைவேறினா போதும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாரு. ஆக்சுவலாக இப்போ இவ்வளோ நாள் வந்து முஸ்தபா கமேனி வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கால் உடஞ்சிச்சின்னு சொன்னாங்க, மூஞ்சில பெரிய இதெல்லாம் எங்கே போய் யாருன்னு சொன்னா? இப்போ அமெரிக்கன் இப்போ ஒரு வீடியோவும் போட்டாரு. ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் இப்படி இறங்கி வந்திருக்காரு. என்ன நடக்குது? பயந்தாங்க. இப்போ நீங்கள் காட்டினது பழைய வீடியோ, போன மாதம் நடந்தது. அப்போ இவ்வளோ நாள் கமுக்கமாக வச்சுருந்தாங்க. ஏன்னா வெளியே சொன்னால் அசிங்கன்றதுக்காக வச்சுருப்பாங்க. புரியுதா? ட்ரம்ப்னால நம்பர் 1 இருந்த அமெரிக்கா இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிது. அமெரிக்க மக்களுக்கு தான் அவமானம். ஒன்றும் ட்ரம்ப்பை தூக்கி கொண்டு போய் எங்கடா குப்பையில் போடணும், இல்லைன்னா அமெரிக்கா இன்னும் பேர் கேட்டு போய் நாசமாக. ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து இந்த முஸ்தபா கமேனி வந்து முக்கியமான நிகழ்ச்சிகள் கூட வெளியில் வந்து தலை காட்டல. இப்போ வந்து அவரோட வீடியோ வந்து வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னா என்ன நோக்கமாக இருக்கும்? நான் அவர்னா சரத்குமாரா கூப்பிட்ற கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னு என்னங்க அவசியம் இருக்குது? இல்லை, அவருடைய தந்தை அந்த நிகழ்ச்சிக்கோட இறுதி சடங்கு அது கூட அவர் வந்து வெளியே வரல. இல்லை, அதுதான் அவர் தந்தையை கூட இருக்கும்போது தான் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இறுதி சடங்கு அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? அது தனியாக பாடியை வச்சுருக்கும் போது அவர் பார்த்து இதுக்கான சடங்குகளை செஞ்சுருப்பார். மக்கள் முன்னாடி வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆபத்தான நேரத்தில் அவரையா வரணுன்றது தான் கணக்கு. இல்லை, இது மூலமாக ஏதாவது சிங்கிள் சொல்ல வராங்களா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும்? இல்லை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் பயந்து போயிருக்காங்க. நம்ம ட்ரம்ப்பு முதல்ல வந்து மிரண்டு போயிருக்காங்க. அதனால் தூக்கம் வருதா இல்லைன்றதுல டெய்லி ப்ரெஸ் மீட் வச்சு வளரிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் இந்த செப்டம்பர் மாதம் வந்து இஸ்ரேல் எலெக்ஷன் அது முடிஞ்சிருச்சுன்னா அது வரைக்கும் தான் ஆபத்து உலகத்துக்கு. மாறிடுச்சு. இப்போ நெதன்யாகு தோத்துட்டான்னா அது ஒரு மாதிரியா. இன்னொரு பக்கம் அதே போல் வந்து அமெரிக்காலேயும் வந்து அந்த இடைத்தேர்தல்லாம் வருது. ஸோ இந்த 2 இடைத்தேர்தலுக்காக வந்து இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள். இடைத்தேர்தல் வந்தால் கூட ட்ரம்ப்பை வந்து இம்பீச்மெண்ட்டில் தூக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அமெரிக்கா பேர் கெட்டு போய் இவ்வளோ நாள் 100 ஆண்டு காலமாக நம்பர் 1 இருந்த அமெரிக்கா, ரஷ்யாவே உடைத்த அமெரிக்கா, இன்றைக்கி வந்து ட்ரம்ப்போடைய கேடுகெட்ட செயல்னால்
பேர் இழந்து பேர் கெட்டு நடுத்தரத்தில் நிற்கிது. இப்போ அதே போல் வந்து நெதன்யாகு வந்து சொல்லியிருக்காரு, அதாவது நான் வந்து இங்கே பிரதமராக இருக்கிற வரைக்கும் ஈரான் கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் வந்து இருக்காது. இருந்தால் தானேன்னு அவங்க சொல்லுவாங்க. நீ இருந்தால் தானே மகனே, அடுத்த மாதம் வரைக்கும் தானே இருப்ப நீ அப்படின்னு பாருறேன். இல்லை நான் தொடர்ந்து இருப்பேன், அதுக்காக சண்டை இழுப்பேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதனால் அது வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே. ஏன்னா அந்த இடைத்தேர்தலுக்கு அந்த வர தேர்தலை மையமாக வச்சு தான் அவர் அந்த விஷயம் பிரச்சாரம் பண்ணுறாரு. வர தேர்தலையும் அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை எப்படி? இல்லை, அதுக்கும் திட்டம் போட்டுட்ருக்காங்க. இவர் தான் பாதுகாவலர், நம்ம கடவுள் அனுப்பி வைத்த குழந்தை இவர் தான் நம்மளை இப்போ யூத மக்களை காப்பாற்ற முடியுன்ற மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் ஆனால் அவங்களுக்கு ஆதரவு இல்லை. இந்த போதிலும் மக்களை ஓட்டு போட விடாமல் ஒரு 20% 25% மக்களை ஓட்டு போட வச்சு ஜெயிக்கிறதுக்கான திட்டத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. போலிங் வந்து 65% 70% எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டாங்க. பயந்து ஓடின மக்கள் 40 லட்சம் பேர் வெளியேறியிருக்காங்க. மீதி இருக்கிற வந்து மத வெறியர்கள் இருக்கா, லிக்விட் பார்ட்டியோடைய தொண்டர்கள் இருப்பான்ல, அவனை மட்டும் ஓட்டு போட வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு ஜெயிக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய பிளான் போயிட்டுருக்கு. ஓகே. ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் சைடில், அமெரிக்கா சைடில் வந்து இந்த போரை முடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் மேற்கொண்டாலும், இன்னொரு சைடு வந்து நெதன்யாகு இஸ்ரேல் சைட்லேருந்து, அதாவது அந்த அம்சங்கள் என்ன வந்து அமெரிக்கா சைட்லேருந்து ஏற்றுக்கிட்டாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. குறிப்பாக வந்து அந்த லெபனானில் வந்து ஹவுதிகள் அவங்களுடைய படைகள் வந்து முழுசாக வெளியேறணும். காசா அந்த இம்பார்ட்டன்ட் அந்த 15 அம்ச பீஸ் கோரிக்கை வந்து முழுசாக வெளியேறணும்னா ஹவுதிகள் வந்து இந்த இடத்த விட்டு வெளியேறினா தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைனா வந்து நாங்கள் என்ன செய்வோமோ அதான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, அவன் சண்டை இழுத்தா தான் அவன் பதவியில் இருக்க முடியுன்றக்கா அவன் எது வேணாலும் பேசுவான். அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஆபத்தாக தான் போகும் உலகத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அது இதுதான். ஓகே. இப்போ அதே போல் வந்து இந்த முஸ்லீம் நாடுகள் 3 நாடுகள், டர்க்கி, அப்புறம் வந்து சவுதி, அடுத்து பாகிஸ்தான், இவங்க 3 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வெளியில் சொல்லப்படுறது என்னென்னா நேட்டோ மாதிரி இன்னொரு அமைப்பை உருவாக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு குறித்தும் அவங்க 3 பேரும் சேர்ந்து லைன்ஸ் கிளப் கூட ஆரம்பிக்க முடியாது. புரியுதா? ஒருத்தன் வந்து என்னன்னா, இப்போ ஒரு பணக்காரன் இருக்கான், அவனை ஏமாற்றி காசு கொடுங்களான்னு ஒருத்தன் பார்க்குறான். புரியுதா? இன்னொருத்தன் ஆயுதத்தை விற்று வந்து ஆட்டையை போடலான்னு பார்க்குறான். ஒருத்தன் முட்டாள், ஒருத்தன் முரடை, ஏன்னா இன்னொருத்தன் வந்து கோமாளி. இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண முடியும்? குரலி வித்தை கூட காட்ட முடியாது. இப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து என்னென்னா, ஷாபாஸ் ஷெரீஃப் வந்து ஒரு பயங்கரமான அறிவாளி. என்ன பண்ணுறாப்புன்னா, இந்தியா கூட சண்டை போட்டு இங்கே பார்டர் பிரச்சனை போட்டு நம்மளும் நாசமாக போய் இது போகிறதுக்கு பதிலாக இந்த பாய்கள்கிட்ட ஆட்டையை போடலாம், முட்டா பசங்கள்கிட்ட நம்மகிட்ட ஆயுதம் இருக்குது, இதை வச்சு உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், அடியால் நான் வந்து இதாக வந்துடுறேன், பவுன்சராக வந்துடுறேன், எனக்கு சம்பளம் மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி இப்போ இறங்கி கொஞ்சம் எண்ணெயை ஆட்டையை போடலான்னு பார்க்குறேன். சரி, அதுக்கு பதிலாக எண்ணெய் கொடுங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஒரு இத்து போன பழைய ராக்கெட்டை கொண்டு ட்ரோனை கொண்டு போய் அங்கே வச்சிரு சவுதிக்கு போய். ஏற்கனவே அமெரிக்கா ஆட்டையை போட்டுருந்தான், இப்போ இவனும் ஆட்டையை போடலான்னு பிளான் பண்ணுறாங்க. சரி, பாய் ஏதோ நல்லா இருந்தால் சந்தோஷம். ஓகே. ஏன்னா இதோட மெயினாக வந்து சவுதி வந்து ஈரானுக்கு எதிர்க்க தான் இந்த மாதிரி படைகள் திரட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவுக்கு வந்து எதிர்ப்பு கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இன்னொரு படை வந்து திரட்டப்படுதுன்னு சொல்லப்படுது. இல்லை, இந்தியாவுக்கு சவுதிக்கு சம்மந்தமே கிடையாது. இல்லை, பாகிஸ்தானில் இல்லை பாகிஸ்தானை நீங்கள் வந்து எப்போவுமே குறை சொல்லக்கூடாது. அவன் பொழப்ப அவன் பார்க்குறான். அவன் பாட்டுக்கு வெளியே ஏரியாவில், நம்ம ஏரியாவில் கடை போட்டிருந்தேன், எங்கிட்டோ போய் கடை போடலான்னு போகிறான். போய் தொலையிட்டு நமக்கு என்ன? புரியுதா? நம்ம ஏரியாவுக்குள்ளே இல்லாமல் இருந்தாலும் சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களை தொட்டா யாராவது வருவாங்களான்னு கேட்கறதுக்கு வந்து ஒரு ஆள் இருக்க மாதிரி இப்போ ஒரு டீம் வந்து, அது வந்து என்னென்னா வடிவேல் கவனி மாதிரி தான். எங்கள் அண்ணன் அடுறான்னு சொல்லி சவுதி இழுத்து விட்டு சர மாதிரி அடி வாங்க விட்டு சவுதி என்ன நாசக்காடாக்குறது. எங்கள் அண்ணனை தொடுறா பார்ப்போன்றக்காக தான் அவங்க 3 பேருமே ஆகாவலி. புரியுதா அவங்களுக்கு? சவுதி ஒரு டுபாக்கூர், அது பாகிஸ்தானு ஆகப்புற அரக்கூவை. வேண்ட காசும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவாக தான் வச்சுருக்கான். நீ 3 பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? நீ நான் மட்டும் பேக் பைப்பர் மாதிரி தான் இருக்கும். இந்த விளம்பரம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த மாதிரி தான். சார், அடுத்து இப்போ என்னென்னலாம் நடக்கும் சார்? இப்போ நீங்கள் அந்த செப்டம்பர் இடைத்தேர்தல் வரைக்கும் தான் சொல்கிறீங்க. செப்டம்பர் தேர்தல் வரைக்கும் சத்தம்லாம் அப்படியே போய் உருட்டிக்கிட்டு எதாவது, அதுக்கு தான் ஈரான் யாரையும் தாக்காமல் இருக்கவன், இஸ்ரேல் மேலே தாக்க அவனு வாடான்னு கூப்பிட்டு தான் இருக்கான். பல்வேறு வகையில் எல்லாம் பண்ணி தாக்க வச்சோம்னா அப்படியே தேர்தலை தள்ளி வச்சு ஆட்டையை போட்டலான்னு பார்க்குறான். ஆனால் ஈரான் தெளிவாக அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரம்ப்பை தூண்டி விடுறாங்க. ட்ரம்ப்பை கொல்ல பார்த்தாங்க, இதை பண்ண பார்த்தாங்க. என்னடா சோத்தில் கல் வச்சுருக்கான்ற மாதிரி செங்கலை வச்சுருக்கேன், போங்கடான்னு அடித்து கடைசியில் துரத்தி விட்ருவாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் தாண்டுச்சுன்னா ட்ரம்ப்பெல்லாம் ஓட விட்ருவாங்க. ட்ரம்ப்னால அமெரிக்காவுக்கு அசிங்கம். ஓகே. ஏன்னா ட்ரம்ப்பும் இந்த போரை முடிக்கிறதுக்கு தான் வந்து முழு மீச்சோட ட்ரம்ப் போரை முடிக்கிறதுக்கெலாம் இல்லை. ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ அவமானம் ஆயிடுச்சு. ட்ரம்ப்புக்கு என்னென்னா குடும்ப தொழிலை வளர்க்கணும். ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா ட்ரம்ப்போட சொத்தை பூரா
75% காலி பண்ணாங்க. அமெரிக்காவை அடித்தாங்களோ இல்லையோ ட்ரம்ப்போட சொத்தை காலி பண்ணி விட்டாங்க. இதில் கொதிச்சு போய் தாறுமாறாக அடி வாங்கி, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி போயிருக்காங்க ட்ரம்ப். ஸோ செப்டம்பருக்கு அப்புறம் வரும்போது மாறுறது. ஓகே, அப்போ ஈரான் அவங்க கேட்குற கோரிக்கையெல்லாம் நடக்காதா? அவங்களோட இழப்பீடுகளுக்கு வந்து அதை அதுதான் நான் இவனுங்களை எப்படி கேட்குறேன்ல, அது எவ்வளோ பெரிய கேவலம். ஒரு பெரிய கோடீஸ்வரங்க அவன் வந்து ஒருத்தனை ஒரு ரோட்டில் போகிற ஒருத்தனை அடிச்சுட்டாங்க. இன்னும் இவன் தான் போய் போலீஸ் அவனை விட பெரிய ஆள் எதாவது பார்த்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுனா அவனை என்னைய அடிச்சா என்னைய ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு போன செலவு பண்ண சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நேரத்திற்கும் பதில்களுக்கும் நன்றி.